ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோ டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிடிஎஃப் ஃபைல்ஸை கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுட்டோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுனாக்கா அதை எடிட் பண்ண முடியாது. ஆனால் அது வேர்ட் ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கூகுளில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பிடிஎஃப் டு வேர்ட் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் ஒரு பெஸ்ட்டான வெப்சைட்னாக்கா இங்கே மூணாவதாக இருக்குது பாருங்கள், ilovepdf.com. இந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனதும் டைரெக்டாக செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ பெரிய பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததும் உங்களுடைய ஃபைல் வந்து வியூ ஆகும் இந்த இடத்துல. அதுக்கடுத்து இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் டு வேர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோடிங் ஆகும். அப்லோடிங் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட்டிங் ஆகும். கன்வெர்ட்டிங் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடும் ஆயிரும். அப்படி இல்லைனாக்கா இங்கே டவுன்லோட் வேர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டாக இருந்தது வந்து வேர்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆனதும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே எனேபிள் எடிட்டிங்கிறது கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய கர்சரை என்டர் பண்ணி டைப் பண்ணிக்கலாம், இல்லை எரேஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதிலே போய்ட்டு மறுபடியும் செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரெஸ்யூம். இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை ஏதாவது எடிட் பண்ணணுன்னாலும் எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த பிடிஎஃப் ஃபைலேருந்து வேர்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணுற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ கன்வெர்ட் டு வேர்டுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் டவுன்லோட் வேர்ட். உங்களுடைய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும் வேர்ட் ஃபைலாக. இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எனேபிள் எடிட்டிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் எந்த ஃபைலாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வேர்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதில் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபைல்ஸ் மட்டும் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.